சிட்டிய தாண்டி ரொம்ப தூரம் வரா மாதிரி இருக்கு. அங்க சிட்டிய விட்டுட்டு இவ்ளோ தூரத்துல எந்த பைத்தியக்காரனாவது வந்து இருக்கணும்னு நினைப்பானா? சிட்டியில ஒவ்வொருத்தனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் மேல தான் அதிக இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தான் இங்க யாருமே எனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஒன்னா இருக்கிறத விட ஒண்டியா இருக்கிறதே பெட்டர். இங்க ரெண்டும் கம்மி. பாப்பாவோட ஃபீஸும் பாத்துக்கணும்ல. இங்க ஸ்டாப். உனக்கு இந்த வீட்டை சொன்ன புரோக்கர் எங்க? இங்கதான் இருக்கிறேன். நீ எதிர் வீட்டு சுப்பாராவ் பொண்டாட்டி கூட ஓடி போனதா கனவு வந்ததுடா. நான் ஓடி போறதா நீ கனவு கொண்டா அதுல ஏன் தப்ப என்ன இருக்கு? அதோட இந்த காலத்துல பொம்பளைங்க இழுத்துன்னு ஓடுறது இல்ல, நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்த என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருவேன். வணக்கம் மேடம். வாங்க 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 வாங்க. யார போன்ல திட்டிட்டு இருந்த? என் பொண்டாட்டி மேடம். எல்லாம் என் தலை விதி. வெளியில வந்தாலே சந்தேகம் தான், பாத்ரூம் போனாலும் சந்தேகம் தான். அவளை எதுக்கு மேடம்? அவளை விட்டுட்டு டிவில இருக்க ஆங்கரை பார்த்தாலும் சந்தேகம் தான். தொல்லை கொடுக்குறா மேடம். என்ன செய்யுது? ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. பிரசன்ட் ஜெனரேஷன் பொண்டாட்டிங்க இப்படிதான் இருக்காங்க. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மகளிர் சங்கத்துக்கு உடனே போய். மேடம், உங்களுக்கும் உங்க மகளிர் சங்கத்துக்கு ஒரு கும்பிடு. மேடம், நான் சொன்ன வீடு தான். ஓனர் என்ஆர்ஐ இங்க கிடையாது. இங்க இருக்கிற வர வீட்டுக்கு நீங்க தான் ஓனர். அப்ப இந்த வீட்டை வித்துடலாமா? சொந்த வீடு மாதிரி வீட்டை நல்லா பாத்துக்கணும்னு சொன்ன மேடம். உன் சொந்த கதையெல்லாம் அப்புறமா கேட்கலாம். முதல்ல வீட்டை காட்டு பார்க்கலாம். மேடம் வாங்க மேடம். மேடம், இது ஹாலு. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். ஏயா நீ போன வை. அது பெட்ரூம்ங்க. யாரடா அங்க பெட்ரூம்க்கு கூப்பிட்டு இருக்க? பார்ட்டிடி. அங்க பெட்ரூம் கொள்ள. எவடா ஒன்ன பெட்ரூம்க்கு கூப்பிடுறா? புரோக்கர் வேலை பாக்குறேன்னு கிட்ட சொல்லிவிட்டு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ எதுக்கு மேடம் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? குழப்பி விடுறது தானே பொம்பளைங்க புத்தியே. அதான் என் புத்தி அப்படி யோசிச்சது. அது கிடக்குது விடு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யாராவது இருந்தாங்களா இல்லையா? ஏன் இல்லாம அருந்ததி, காஞ்சனா, சந்திரமுகி, மாயா. ஏய் நீ சொல்றவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல பேயா? மனுஷங்க தான் மேடம். மேடம் 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 அந்த ரூம்ல ஓனரோட பொருள்லாம் இருக்கு. அது உங்களுக்கு கிடையாது. இதுவே எங்க 3 பேருக்கு அதிகம். அப்ப அது எதுக்கு? 3 பேர் யார் மேடம்? ரியா, ஜோரோனா. ஓ, ரியா, ஜோரோ எங்க? ரியா, ஜோரோ எங்க? மம்மி, இங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம் மம்மி. மேடம், குழந்தைக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓனர்கிட்ட பேசிடலாம். சரி, நீங்க சாயங்காலம் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க. ஓகே மேடம். ஓகே தம்பி, பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க. நீங்க கீழே விழுந்துராம போங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? வெல், வாட் டு ஐ சே? இது என் கேப்பபிலிட்டிஸையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எஸ், ஐட் லைக் டு ஆட், I'll do my level best to live up to their expectations. நீங்கள் சேர்மனோட பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னு வெளில பேசிக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அதனால தான் உங்கள் ஒய்ஃபும் குழந்தையும் உங்களை விட்டுட்டு போனதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கமெண்ட்? Gentlemen, I'd rather not answer these silly questions. Thank you so much for coming. Please stay back for lunch, will you? கேள்வியா கேட்குறானுங்க. This is the day I waited all my life for. இது எல்லாம் அந்த சஞ்சனாவால தான். அவளை விட மாட்டேன். கூல் டவுன் அரவிந்த். பீப்பிள் வில் சே 100 things. எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிட்டா எப்படி? நோட்டினா நோ. This has to stop. நான் எவ்வளோ விலகி போனாலும் இந்த ப்ராப்ளம்
என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா அவ கரெக்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல குழந்தை என் கிட்ட வரணும். And I'll make that happen. ரியா எவ்வளவு வளர்ந்துட்டா. ரியா, see what I got for you. என்ன சொல்லணும்? தேங்க் யூ. Oh, you're welcome. சஞ்சனா, நீ வைசாக் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு வேற வீட்ல ஏன் இருக்கணும்? நம்ம வீடு இருக்குல்ல. எங்க இருந்தா என்ன ஆண்டி, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். So, how is everything? And ரியா, நீ என்ன கிளாஸ் படிக்கிறமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். First class, big girl. அரவிந்த் எங்க? அரவிந்த் நானும் சேர்ந்து வாழலாம் ஆண்டி. ஏ, என்னாச்சு? சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க போன 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் உங்களை இங்க தேடி வந்தான். இவங்கள தெரியுமா? தெரியும், ஆனா அவங்க இப்ப இங்க இல்ல. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? தெரியாது. அவங்கள பத்தி நீ எது கேக்குற? இதோட தேவையில்லாத விஷயம். மரியாதையா சொல்லு. அவங்க எப்பவாவது இங்க வந்தாங்கன்னா நீ யாருன்னு அவங்க கிட்ட சொல்றது? அவங்க கிட்ட என் பொண்ணு இருக்குதுன்னு சொல்லு. அந்த ஆள் நடந்துகிட்டத பார்த்தா அவன் ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்தவன் மாதிரி இருந்தது. அதனால நானும் அது சீரியஸாவே எடுத்துக்கல. ஆனா இது நடந்த 2 டேஸ்ல டிவியில ஒரு நியூஸ் பார்த்தேன். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு நபர் மனநல காப்பகத்திலிருந்து தப்பித்து 2 கொன்று தன் வீட்டையே பெட்ரோல் வைத்து கொளுத்திய சம்பவம் விசாகப்பட்டினம் புறநகர் பகுதியில் நடந்துள்ளது. போலீஸ் அவனை தேடுகின்றனர். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அந்த ஆளை பத்தி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு. நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன், ஆனா உன் ஃபோன் நம்பர் கிடைக்கல. ஆனா அது நடந்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உன்னை பார்த்ததும் அதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ரியா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? கொடுக்கவா? நாங்க கிளம்புறோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டியா? இந்த கேஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். தெரியும் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். எல்லாம் செட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு தான் சார். தேவை ஏற்பட்டா ஜட்ஜு கூட மேனேஜ் பண்ணேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது குழந்தை என்கிட்ட வரணும். ஷூர் சார். Case number 47/3, Arvind versus Sanjana, custody case of baby Riya versus. Kindly follow the proceedings.